வெல்கம் டு மேக்ஸிமம் மெடல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட வேறு பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம், கேடயம் என்ற வேறு பெயர்களும் இதுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனோட ஒலிப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது. இது எங்க வரும் அப்படின்னா, அதாவது தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று எப்பவுமே எங்க வரும் அப்படின்னா சொல்லின் இடையில் மட்டும் வரக்கூடியது. அதே மாதிரி இது தனித்து இயங்காது. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆயுத எழுத்து வந்துட்டு தனித்து இயங்காது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.